Good morning, friends. So, day 2 in Xi'an. Actually, அது XIAN. ஸோ ஜியானா ஷியானான்னு தெரில, இங்கே நிறைய பேர் ஷியான்னு சொல்கிறாங்க, பட் நான் ஜியான்னு சொல்லுவேன். ஸோ காஃபி குடிக்கலான்னு வந்தேங்க. இது நான் பெய்ஜிங்கில் வாங்கினேன்ல, அந்த ரோஸ்டட் பியர் அந்த கப்பில் தான் காஃபி போட போகிறேன். இது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த காஃபி. ஸோ இங்கே உள்ள மாம்பழத்தை பாருங்களேன். இந்த மாம்பழம் சதீஷ் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஊரில் நாட்டு மாம்பழம்லாம் கிடைக்கும்ல, நம்ம வந்து ஒட்டு மாம்பழம்லாம் வந்து மரத்தில், நம்ம கார்டனில் உள்ள மரத்துல எல்லாம் விளையும் தெரியுமா, அந்த டேஸ்ட் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இன்டென்ஸான மேங்கோ ஃப்ளேவர். இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, பட் குட்டி குட்டியாக இருந்துச்சா, அதனால வாங்கினோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இது வந்து நம்ம இந்த காஃபி என்ன, இந்த காஃபி பேக் மாதிரி வரும், இதுதான் வந்து ட்ரிப் இது. ஸோ இதை வந்து நம்ம காஃபி கப்பில் வந்து வச்சுட்டு நம்மளோட ஹாட் வாட்டரை மேலே ஊற்றணும். அது ப்ளூம் ஆகி டிகாஷன் கீழே வரும். நான் பிளாக்கு தானே குடிப்பேன், அதனால எனக்கு இது வசதி. எம்மா விழுந்துடாதம்மா. ஓகே, இங்கே உள்ள ஒரு ஜூஸுங்க, பாப்புலரான ஒரு ஜூஸு தான் இந்த ஐஸ் பீக்குன்னு இருக்குல்ல, இந்த ஜூஸு. இது வந்து எங்களோட ஹோஸ்ட் வந்து பாட்டிலாக எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இது பண்ணி வச்சாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டெல்லாம் இருக்குமா, அதனால எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து இதுதான். இது கிட்டத்தட்ட நம்ம பொவன்டோ மாதிரி இருக்குது. இது டேஸ்ட் எப்படி இருக்குது தெரியுமா, ரஸ்னால் ஒரு ஸ்பார்க்லிங் சோடா எஃபெக்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த இதுதான் பிடிச்சி, இந்த ஆரஞ்சு கலர், அதை விட எனக்கு அது ரொம்ப பிடிச்சி. ஓகே, காஃபி ரெடி. நேற்று வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது இந்த எக் டார்ட்டுன்னு ஒன்று வாங்கினோம். இது ஆக்சுவலி வந்து ஹாங்காங்கில் தான் ரொம்ப பாப்புலருங்க. ஆனால் இங்கேயுமே வந்து நிறைய கடையில், எல்லா கடையிலையுமே இருக்கும் முக்கால்வாசி, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அவுட்டர் வந்து பஃப் பேஸ்ட்ரி, உள்ளே வந்து எக் கஸ்டர்டை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு 6 பேக்காக தான் கிடைக்கும். நாங்கள் நேற்று வந்து ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது லெஃப்ட் ஓவர். சூப்பராக இருந்துச்சு. இது நான் வந்து என் பிளாகில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி நான் பண்ணதே கிடையாது. ஊருக்கு வந்து நான் ப்ராப்பராக இந்த ரெசிபி செஞ்சு போட்டுறேன், பிகாஸ் என்னோடய ஃபேவரெட் இது. இது ஒரு செட்டு வந்து 10 yuan ரேட்டு. இங்கே வந்து தரையில் உட்காடுறதுக்கு இது மாதிரி ஒரு ஃபூட்டான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் உட்காந்து தான் என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சைனாவில் இன்ஸ்டாகிராம் பேண்டு, யூடியூப் பேண்டு, கூகுள் பேண்டு, வாட்ஸ்அப் பேண்டு. நீங்கள் வந்து சைனா வந்து அப்படி நின்னாப்புலலாம் வர முடியாது. நீங்கள் வந்து அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. நான் அது ஊருக்கு வந்து தனியாக ஒன்று போடுறேன். இன்ஃபேக்ட் நான் என்னோடய யூடியூப் வீடியோவை வந்து உங்களுக்கு ஷெட்யூல் தான் போட்டுட்ருக்கேன். இப்போது ஒரு 1 hour அப்லோட் ஆகிட்டுருக்கு. நான் விபிஎன் போடணும். விபிஎன் போட்டால் தான் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஊருக்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது. ஸோ இப்போ என்னோடய பெண்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சிட்டு குட்டீஸ் எல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து டெரக்கோட்டா ஆர்மிக்கு போகிறோம். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து டெரக்கோட்டா ஆர்மிக்கு போகிறோம். எஸ், டெரக்கோட்டா ஆர்மி வந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க, வாரியர்ஸ் தானே. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பிளேஸ். நான் அங்கே போயிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, முட்டை தோசை. சரி. மகா என்ன சாப்பிட்டுட்டு இருந்த? பிரியாணியும் எக் டார்ட். அதுக்கிட்ட தொட்டுக்கு தயிர். ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் சாப்பிட்ட? வாட்டர் மெலனும் மேங்கோ. சரி. அம்மா என்ன சாப்பிட்ட? அம்மா காஃபி குடித்தேன் அண்ட் 2 பீஸ் வாட்டர் மெலன் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நானும் மகா பிரியாணியும் தயிரும் மேங்கோ வாட்டர் மெலனும் சாப்பிட்டோம். குட் கேர்ள். காரை பாருங்க. கார் இல்லை, ஆட்டோ, வண்டி கம் ஆட்டோ. எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் வந்து டெரக்கோட்டா வாரியர் பார்க்க போகிறோமா. நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், ரொம்ப பக்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி பார்த்தா இங்கேருந்து 2 hours ட்ரெயினில் போனான். இது எவ்வளோ நேரம்?
இதுவுமே கூட தான். நாங்கள் அதனால வெளியே வந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சா, அதனால ட்ரெயினில் போனால் சரி வராது. பிகாஸ் 5 o'clock அங்கே மியூசியம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால டிடியில் தான் போகிறோம். டிடி இங்கே வந்து பிக்கப், நீங்கள் எப்போவுமே டிடி போடும்போது பிக்கப் லொக்கேஷன்னு இருக்கும். ஏதாவது ஒரு லொக்கேஷன் அந்த இடத்துல தான் பிக் பண்ணுவாங்க, சும்மா ரேண்டமாக பிக் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து புக் பண்ணோன்னா உடனே கிடச்சிரும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு பார்ப்போம். மகி மக்கா மகி ஹாய் சொல்லுங்க. மக்கா மக்கி மகிக்கு ட்ரெஸ்ஸை பாருங்க, நல்லா பளிச்சுன்னு வந்துட்டா. எவ்வளோ நான் கார் நம்பர் என்னது? 6223. ஓகே மஹி மகா யோயோ மாதிரி இருக்கிய, அழகா இருக்கு. அம்மா நம்ம என்ன நிக்கோம் அந்த பாயிண்ட். ஓகே, அந்த பிக்கப் லொகேஷன்ல தான் நம்ம நிக்கணும், அப்பதான் எடுப்பாங்க. இதுதான் எங்க பிக்கப் லொகேஷன். ஆமா, இது வாடா காரு இல்லைனா கார் வந்துட்டு இருக்கு. ஓகே, இது வந்து எங்களுக்கு இங்க போறதுக்கு எவ்வளவு ரூபா தெரியுமா ஆச்சு? 78 yuan. ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம்னு சொன்னேன்ல, அதனால. ஸோ பெட்டர் வந்து நம்ம டிடியில் போகிறது தான் நல்லது. ஏன்னா ட்ரெயின் மாறி மாறி போனால் டைம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கே வர போகிறோம் தெரியுமா? இந்த ஹாட் பாட்டுக்கு தான் வர போகிறோம். அண்ணா இருக்குல்ல, அது ஒரு ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் நேற்று வரும்போது இங்கே எல்லாரும் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜியான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாட் பாட்டு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணணும். ஆமாம், என்னெல்லாம் தெரியுமா? ஹாட் பாட்டு, அதுக்கப்புறம் பேங் நூடுல்ஸு, டம்ப்ளிங்ஸு, சைனீஸ் பர்கரா அது இங்கே இருந்தா. ஆமாம், ஒரு பராட்டா மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. பிகாஸ் நாங்கள் ஒரு கடையில் போனோம், அது பீஃப்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ட்ரை பண்ணல. டம்ப்ளிங்ஸு, நூடுல் டிஷ்ஷு இதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் ட்ரை பண்ணணும். இந்த கேம் என்னன்னா டைரக்ஷன்ஸ். அப்பா வீடியோ எடுப்பேன். இந்த கேம் எப்படியா டைரக்ஷன்ஸ் மாதிரி. நான் மேலே வைக்கணும், நீ கீழே பார்க்கணும். ஆப்போசிட் தான். நான் இந்த சைடு வைக்கணும், இந்த சைடு பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கணும், எப்படி வச்சுட்டேன்னா நீ 3 2 1 go. 3 2 1 go. என்ன ஸ்லோ அவுட். எவ்வளவு ஸ்லோவா பாக்கா. ஸ்லோ பிக்கப். நாங்க ஸ்கூல்ல இந்த கேம் விளையாடுவோம். அவுட். அது வந்துருங்க அப்படி. அப்பா கையை ரெடியா 3 2 1 go. ஆப்போசிட். ஆமா, அப்படி இல்ல, எப்படி வேணா வைக்கலாம். அப்படி வைக்க கூடாது, ஆப்போசிட் தான் வைக்கணும். இல்ல ஆமா, சரி எந்த சைடு எப்படி வேணா வைக்கலாம். அது என்ன அப்பாக்கு மட்டும் அப்படி வைக்க கூடாது. ஆமா, நாங்க ஒரு கேம் விளையாடுவோம். சரி சரி மாத்தி இங்க இந்த சைடு வச்சா வண்டி பார்த்து இங்க வைக்கலாம். சரியா? ஓகே, அதனா இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படி வைக்கணும். சரி. மகான் பண்ணப்பா. அவுட். ஹாய் மஹி. சைட்ல பாருங்க, இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே ரோஸ். நம்ம வீட்ல எல்லாம் ஒரு பூ பூக்கவே பூக்காது. ஹே வந்தாச்சு. நீ போட்டோ எடுப்பியா? அங்க போய் எடுப்போம்டா. எம்பரர் கிங் ஷாங் மியூசியம். அதில் நம்ம வாசிச்சு கொள்ள வேண்டாம், பட் இதுதான் ஸ்பாட்டுங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஓகே, இதுக்கு டிக்கெட் நான் வந்து ட்ரிப்பில் போட்டேங்க. டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டை மட்டும் டிக்கெட் புக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் காணிச்சிட்டா போதும். நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கு டிக்கெட் போட மறந்துட்டாங்க. எனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியுமா? இன்னைக்கு 2 விஷயம் தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டார்ட் பண்ண டைமு ரொம்ப லேட்டு.
அது தப்பு கணக்கு பண்ணிட்டேன். ரெண்டாவது விஷயம், டிக்கெட் போடும்போது நான் வந்து எங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் போட்டேன், மகாக்கு மஹிக்கும் டிக்கெட் போடல. பிகாஸ் அதில் கிட்ஸுக்கு அவ 1.4 மீட்டர் கீழே இருந்தான்னா டிக்கெட். நான் வந்து கிட்ஸுன்னு மகாக்கான டிக்கெட் வந்து ஹைட் அவ கூடனால அவளுக்கு டிக்கெட் இருக்கு. மஹி ஆக்சுவலி இது ஃப்ரீ தான், அதனால மஹிக்கு டிக்கெட் இல்லை. நான் ஏதோ ஒரு இதில் மகாக்கும் போடலையா, அதனால சதீஷ் போய் ஒரு பிரச்சனை உண்டுல்ல. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணுவேன், அதில் இது ஒன்று. இங்கே வந்து டைம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால நம்ம நடந்து போனால் சரி வராது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா பக்கியில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 5 யுவான். இதில் இது இருந்துச்சுன்னா நம்ம அதில் போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டாக மியூசியம் போயிடலாம். ஆமாடா, நடந்து போனால் ரொம்ப டைம் ஆகும். ஆமாம். ஓகே, பக்கிக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, நீ இதில் போயிடலாம். ஓகே, ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலி நடந்து வந்தாலே ரொம்ப பெரிய ஸ்பாட். இது பக்கி பெஸ்ட். இது வந்து பிட் நம்பர் 1ங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த ஆர்மி. நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஓகே, வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன், பட் என்னதுன்னு உங்ககிட்ட சொல்லலை. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் 1974 கிணறு வெட்டுறதுக்கு வேண்டி தோண்டி இருக்கும்போது அந்த சிலைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னடா ஒரு சிலை கிடச்சிருக்கே அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தோண்ட நிறைய சிலைகள், ஒவ்வொரு சிலைகளும் வந்து ஒவ்வொரு ஃபேஸ், ஒவ்வொரு முக பாவனைகளோடு இருந்திருக்கு. டெரக்கோட்டால், அதான் அது வந்து ஒரு ஹோல் ஆர்மி. ஸோ அதுதான் என் முன்னாடி இருக்குது. என்ன இருக்காங்கல்ல, இந்த ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கூட ஃபேஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகலை. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு முக பாவனைகளோடு தான் இருக்காங்க. ஒரு கிணறு வெட்டும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்தையே அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், இதை 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட இது பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 8th wonder ஆஃப் த வேர்ல்டு. ஆனால் அஃபிஷியல் கிடையாது, பட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஏன்னா நம்பவே முடியல இந்த மாதிரி. இது யாரு, இது எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமாம், தலையெல்லாம் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு. ஹார்ஸும் இருக்கு பாருங்க, அந்த ஆர்மியோட அந்த குதிரையெல்லாம் இருக்கு பாருங்களேன். டோட்டலாக ஒரு ஆர்மியே பரி பண்ண மாதிரி இருக்கு. வாரியர்ஸ். இது வெறும் பிட் 1 தான். ஆமாம், இது பிட் 1. இதுதான் பெரிய பிட்டு. விஷயம் வந்து இதில் மொத்தம் 8000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்க. எல்லா சோல்ஜர்ஸும் பிரான்ஸ் வெப்பன் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களாம். மெயின் ஒன் வந்து கிராஸ் பவ். அப்போ ஃபோட்டோ எடுக்காங்க. மெயினாக வந்து கிராஸ் பவ்வு, அதுக்கப்புறம் ஆரோ, ஸ்பியர்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்களாம். அதுவும் பிரான்ஸு. எனக்கு தெரிஞ்சு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு ஸ்பாட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போகலாம். இப்படி தான் தோண்டியிருக்காங்க. இன்னும் டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டேட்டா கலெக்ஷன் ஏரியான்னு போட்டு அப்போ இன்னும் தோண்டிகிட்ருக்காங்க போல். ரீஸ்டோரேஷன் ஏரியா. ஸோ இப்போ நாங்கள் பிட் 2 and 3க்கு போகிறோம். நாங்கள் கைடோடி வரலங்க, பட் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு கைடோடி வாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ கீழே இருந்திருக்கு. 3ல என்ன இருக்குன்னா வார்ஸ்ல வந்து விக்டரி வரதுக்கு ப்ரேயர் பண்ணதுக்கு மட்டும் தான் ப்ரேயர் பண்ணவங்களா? ஓகே. டியர் ஆண்ட்லர் அப்படின்னா டியரோட கொம்பு. ஓ சரி சரி. இதுதான் பிட் 2. இன்னும் தோண்டிட்டு இருக்காங்களோ. இதுதான் நீலிங் ஆர்ச்சர். மஹி இருந்தாலும் கீழே உட்காருகா. யாரு மஹி? அது
முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் vloggers போல இருக்கு. எல்லாருமே ஃபோனை கையில் வச்சு பேசிட்டே இருக்காங்க. கைடா? ஓ சரி சரி சரி. அதான் அதான் கைடு. அவங்க இப்போ vloggers இல்லை, அவங்கெல்லாம் கைடு. பிட் 1ல இருக்கிறவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ். எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்கப்பா? நாங்களே செல்ஃப் கைடு. நான் இங்கே நிறைய கைடு இருக்காங்க, நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம். பட் நாங்கள் வந்து ChatGPT, கூகுள் அவங்க தான் எங்களோட கைடு. ஆக்சுவலி ஷாப்புங்க, நம்ம அந்த ஜேட் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வேணா வாங்கிக்கலாம். பிட்டூல வந்து என்ன இருக்குப்பா? ஆர்ச்சஸ், அம்பு, ஹார்சஸும் இருக்கு. ஹார்ஸ் கூட டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இவங்க கால் கூட டிஃப்ரெண்டா இருக்கு. காணாம போன தலையெல்லாம் என்ன இருக்கு? இதுதான் சீனியர் ஆர்மர்ட் ஆஃபீஸர். இங்க வச்சிருந்த அந்த பிரான்ஸ் வெப்பன்ஸ் பாருங்க, அந்த ஆர்ச்சர். ஹோல் குதிரை உடஞ்சிருக்கு, அதை அப்படி கட்டி வச்சிருக்காங்க. அவன் கூட ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணியா? இங்க வந்து மேப்புன்னு சொல்ற மாதிரி ஸ்டாம்ப் இருக்கு. கஷ்டப்பட்டு எடுத்து அடிக்க. டெரகோட்டா வாரியர் கூடயே ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணக்கூடிய தைரியம் இவளுக்கு தான் உண்டு. பாப்போம் வா. பண்ணுங்கப்பா. வந்து இந்த சேல்ஸுக்கு அந்த டெரகோட்டா வாரியர் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 200ன்னு சொன்னாங்க, 250ன்னு ஆரம்பிச்சாங்களா. அதுக்கப்புறம் விடவே இல்லை. அப்பா வேற எவ்வளவுன்னு கேட்டுட்டான், தெரியாம கேட்டுட்டான். பின்னாடியே வந்து ஹவு மச் குறைச்சிட்டே வராரு. 150, 100, 90. அதனால நான் 30 கேளு, தராம போயிடுவாரு அப்படின்னு பார்த்தா தந்துட்டாரு. எப்போ அதை காணி ஓப்பன் பண்ணி இங்க வருங்க. ஓகே, ஸோ நமக்கு ஒரு சுவீனியர் கிடச்சிச்சு. டெரகோட்டா வாரியர்ஸ் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெளியே கிளம்புறோங்க. ஆனால் வந்து இந்த சைனா ட்ரிப்பு, நீங்கள் என்னோட ஜப்பான் ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருப்பேன் நடந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்ல. சைனா வந்து லிட்ரலி டபுள் ட்ரிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அவ்வளோ நடக்கும். ஜப்பானெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு சைனா அப்படி தானடா? ஜப்பானெல்லாம் என்னது தூக்கி சாப்பிட்டுடுச்சு. சைனா தூக்கி சாப்பிட்டுடுச்சு. பிள்ளைல ஸ்டாம்பை பார்த்தா பேயா வரும். அண்ணா அந்த இதுல உள்ள ஸ்டாம்பு, இன்னும் இதுல உள்ள ஸ்டாம்பு, இந்த புக்கு ஃபுல்லா டெரகோட்டா ஸ்டாம்பு தான். ஒன்று அடிச்சா போதும்னு சொன்னா கேட்க மாட்டுக்குமா. சைனீஸ் ஹாம்பர்கர் நம்ம வந்து கேட்டோன்னே உள்ளே வந்து கட் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சு தருவாங்க. சிக்கனு, போர்க்கு, பீஃப் அந்த மாதிரி. இது வந்து வெஜிடபிள் கேக் மாதிரி 3 10 யுவான். அண்ட் இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய கடை. மைக்கிக்கு கடையில் தான் ரூபா கொடுத்துருக்க அப்பா. பார்த்துக்கோங்க, சைனா கம்ப்ளீட்லி கேஷ்லெஸ்ஸுங்க. ஆமாம், நமக்கு இங்கே வந்து ஆலிபே, வீசாட் பேல தான் பேமெண்ட்டு. இங்கே வந்து கம்ப்ளீட்லி கேஷ்லெஸ். இடத்துல பேமெண்ட் கொடுத்துருக்க அப்பா. ஓகே, இந்த இதில் ஒரு கேங்கில் ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, அண்ணா இருக்காரு. நாங்கள் அட்ராக்ட் ஆகி இதை வாங்க போகிறோம். இதுதான் அந்த வெஜிடபிள் பன்னு. நல்லா இருக்கு, வடை போல இருக்கு.
மகா வந்து தூத்துட்டு இருக்கா. இன்னைக்கு நாங்க டின்னர் வீட்ல சமைக்கல, வெளியே போறோம். இன்னைக்கு வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். டின்னர் ஏதாவது வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ டின்னருக்கு வெளியே போகிறோம். போகலாமா? எங்கே சாப்பிட போகிறோன்னு முடிவு பண்ணல. ஆக்சுவலி ஹாட் பாட் இங்கே ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். பட் ஹாட் பாட் செங்டூவில் தான் ஃபேமஸ். நாளை கழித்து நாங்கள் செங்டூ போகிறோம். அதனால் ஹாட் பாட் வந்து இங்கே ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஏதாவது ஃபுட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். போகலாமா? வா. டின்னருக்கு வந்து இந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து புரியுதான்னு தெரியல, எனக்கே புரியல. மெனு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் மெனு. இங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ப முடியுதா உங்களால்? ஸோ எப்படி திரும்ப ஆர்டர் பண்ணோம்? ஒன்லி ஆக்ஷன், நோ ஸ்பீக்கிங். எல்லாம் டிரான்ஸ்லேட்டில் போட்டு 1 2 3 இது 1 2 3 எல்லாத்தையும் இதை இது டிரான்ஸ்லேட்டில் பிக்சரை எடுத்துகிட்டு அது டிரான்ஸ்லேட் ஆனோடனே இதில் 1 2 ஒரு ஸ்பீக்கிங் கிடையாது, ஒன்லி ஆக்ஷன். ஸோ ப்ராப்பர் சைனீஸ். இதில் சைனாவில் வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது அப்படி தான். நம்ம வந்து லாங்குவேஜ் பேசியெல்லாம் இது பண்ணவே முடியாது. டிரான்ஸ்லேட்டில் போட்டு ஊம பாஷை தான் நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு எனக்கே இப்போ நான் ஆர்டர் பண்ணது கன்ஃபியூஸ் ஆகிட்டு கேட்டியா, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் சொல்லியே ஆர்டர் பண்ணது வந்திருக்கா இல்லையா அப்படின்னு. ப்ராப்பர் லோக்கல் சைனீஸ் பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. சைனாவில் ப்ராப்பரான ஒரு சைனீஸ் பிளேஸ்க்கு வந்து லாங்குவேஜ் சுத்தமாக தெரியாது, என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து இருந்திருக்கோம். இதுதான் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ரைஸ் மட்டும் ஒன்று சொல்கிறியா அடி? சொல்லுவியா? அதுக்கப்புறம் இது வந்து ஷெஷ்வான் ஃப்ரைட் சிக்கன், ரைஸு, சிக்கன் ஸ்டூவர்ஸு எல்லாமே வந்தாச்சு. இந்த க்ரீன் பீன்ஸ் வித் எக் பிளான்ஸுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பீன்ஸை வந்து பொரிச்சு எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கூட சாட்டே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டெசர்ட்டுக்கு வந்து ஒரு பாப்புலர் செயின் ஆஃப் இதுங்க. இந்த இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஸ்ட்ரா வாங்கிட்டியா? ஓகே. மஹி என்ன வாங்கின? மகா என்ன வாங்கின? எனக்கு விக்கிட்டே இருக்கு போபா. மகா எனக்கு ஒரு சிப்பு கொடு, அம்மாவுக்கு விக்கு. குத்ததுல ஒரு சந்தோஷம். பல்ல பார்த்தீங்களா? அம்மாவுக்கு ஒரு சிப்பு தாடா. So good. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிடில் ஆஃப் சைனாவில் இன்னைக்கு உள்ள vlog முடிக்க போகிறோம். நைட் அப்படியே ரோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறோம். பாய். இல்லை, அப்பா பாய் சொல்லலை, அப்பா பாய். எங்களோட ஜியான் வீட்டுக்கு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நாங்கள் அந்த வழியாக வந்தோம். சரியா, போலாமா? லெட்ஸ் கோ டு த அட்வென்ச்சர். இப்படி போய் நீங்கள் நேராக போகணுன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. இங்கே கட் பண்ணணும். எஸ், லிஃப்ட்டுக்குள்ளே போகணும். எங்களுக்கு 4th floor. ஓகே, இந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு 6th floor. ஆனால் எங்களுக்கு 4th. ஓகே, 6th ஃப்ளோருக்கு வந்தாச்சு. எஸ், இதில் ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது இந்த டோரை ஓப்பன் பண்ண. நீங்கள் நினைப்பீங்க இதுதான் எங்கள் வீடுன்னு, ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, இதுக்குள்ளே போகிறோம். லாக் பண்ணிடு. எஸ், அப்பவே வந்தாச்சா? நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே வந்தோம். சரி, நீங்கள் 6th ஃப்ளோரில் தான் எங்கள் வீடு இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ இப்படி போய் கீழே 2 floor டவுன் போகிறோம். எங்கள் வீடு வந்து ஒரு மிஸ்ட்ரி வீடு.
எஸ் லெட்ஸ் கோ டவுன் 2 floor டவுன். ஓகே, இப்போ நம்மளோட வீடு பாஸ்வேர்ட் போட்டு ரெடி நெல்லு, பாஸ்வேர்ட் தப்பாக போட்டுறாதீங்க. ஓகே, நம்மளோட வீட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேங்க. பாய்.